நான் பொன்மொழி, ஆகச்சிறந்த சொல் செயல் மட்டுமே. தட்ஸ் பேசிக்கலி மை பாலிசி. நான் என்னுடைய ஒர்க்கில் என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன், உங்களை மாதிரி. ஐ மீன், நான் உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட வேலையை எங்களோட என் கூட சேர்ந்து செய்யலாம் தான் சொல்கிறேன். ஆனஸ்ட்லி ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க். தட்ஸ் வை. நல்லா பேசுறீங்க. ஒரு வார்த்தை கூட வலிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா பேசுறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? யா. இந்த பிசினஸ் எத்தனை வருஷமா பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 ஜெனரேஷன்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ் பீரியட்ல ரெடிமேட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல டிசைன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அதையே ஒரு பிராண்டை மாற்றி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம். திஸ் இஸ் நாட் ஓன்லி பிஸ்னஸ், இது எங்களோட பெருமை, எங்க பிரஸ்டீஜ். இவ்வளவு பெருமையும் பாரம்பரியமும் இருக்கிற இந்த தொழில யாராவது வேலை பேசினா என்ன செய்வீங்க? எனக்கு புரியல. அதாவது கோடி கோடியா பணம் தர இந்த பிசினஸ் விட்டுருன்னு சொன்னா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? நோவே, அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏன்னா இது எங்களோட உலகம், நாங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண உலகம். அதை எப்படிங்க விட்டு தர முடியும்? எப்படி எப்படி சரியாகும்? 4 வருஷம் கழிச்சு போட வேண்டிய ரோட்டுக்கு தான் இன்னைக்கு குழி தோண்டி போட்டிருக்காங்க. அது வரைக்கும் ஈபில எதுவும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசி அபி. எது பிராக்டிக்கல்? சொந்தமா தொழில கையில வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறது தான் பிராக்டிக்கலா? அப்போ உழைப்பே நடக்காத கடையை கட்டி பிடிச்சி எழுது பிராக்டிக்கலா? சொல்லு, என்ன பாக்குற? மொத்த குடும்பத்தையும் நடு தெருல நிறுத்திட்ட. இனிமே எப்படி எங்களை வெளில தள்ள தானே யோசிக்கிற? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. எப்படியாவது போ. நானே எவ்வளவுதான் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறது. ஐயோ, வெக்கையா இருக்கே. ஒருவேளை துணியை மட்டும் கட் பண்ணுமோ? இப்ப நான் என்ன செய்யட்டும்? உன்கிட்ட யாரும் சம்பளம் கேட்கலையே. நாங்க என்ன உன்கிட்ட வேலை செய்யறோம்னு நினைச்சியா? அபி, இங்க பாரு, கடை உன்னோடது இல்ல, எங்களோடது, புரிஞ்சுக்கோ. கணேசா, உன் கடையாவே இருக்கட்டும். எவ்வளவு நேரம் இதே வேலையை பாப்பேன். போ, அடுத்த வேலையை பாரு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது. இவ்ளோ நல்லவங்களை என் கூடயே விட்டுட்டு போயிருக்கியம்மா. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணுமா. இந்த கடையை மட்டும் மூடிடக்கூடாது. எப்பெல்லாம் உனக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நீ சாமி முன்னாடி வந்து நில்லு. உன் கஷ்டத்தை தீர்க்க துணைய ஒரு ஆள் அனுப்புவாரு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஐம் சாரி, கொஞ்சம் கோவப்பட்டேன். அபி நிச்சயமா நம்ம கம்பெனிக்கு வருவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ வருவா, கண்டிப்பா வருவா. வந்த வேகத்திலேயே கம்பெனி விட்டு வெளியில போய் தெருவுல நிப்பா. அதான் என் பிளான். இந்த அனாமிகா முன்னாடி அந்த அபி எல்லாம் சின்ன பேபிடா.
அது நமக்கு டேஞ்சர் பேபி. அவ நல்லா டிசைன் பண்றான்னு நீயே சொல்லியிருக்க. அவ கம்பெனிக்கு வந்தா நமக்கு தானே ஆபத்து. ஏன் சிரிக்கிற? இவ்ளோ யோசிச்சேனா அதை கூட யோசிக்க மாட்டேனா? அவ வேலைக்கு சேர்ந்த அடுத்த நாளே அவ கிளாத் கட் பண்ற கையையும் தைக்கிற காலையும் உடைச்சு போட்டுருவேன். வாட் பேபி, நமக்கு இதை விட அது ரொம்ப டேஞ்சர். என்ன சொல்ற? செய்ய போறது நாம இல்ல, அசோக் தான். நீ ரொம்ப குழப்புற. நாம செய்யறதுக்கு அசோக் எப்படி பொறுப்பாவான்? ஜெகன், இப்படி இருந்தா எப்படி? அபி அசோக் கிட்ட வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவனும் கோவத்துல அவளை வேலைக்கு வர வைக்கிறதுக்கு அவ கடையை அடைச்சிட்டான். அப்புறம் பழி வாங்குறதுக்கு கைய கால உடைச்சிட்டான். சிம்பிள். அப்படின்னா அவன் நம்புற அளவுக்கு நம்ம ப்ளே பண்ணணும். தட்ஸ் இட். புரிஞ்சுதா? பாதி புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. மீதி நீ செய்ய போற வேலையை பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். குட். இட்ஸ் ஷோ டைம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே? யா ஓகே. என்னம்மா சொல்ற? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக கவனிக்க சொல்லட்டுமா? இல்லண்ணா, நான் அவசரத்துக்காக பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஐயோ, அங்க நிறைய செலவாகுமேமா. அதுக்காக தானா நான் நகையெல்லாம் விற்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. பயமாங்க. எவ்வளோ வேணும்? நிறைய வேணும்ண்ணா. டாக்டர் ஒரு 2 லட்சம் கேட்டாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களால எவ்வளவு அதிகமா கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கண்ணா. அபி, இது 916 கிடையாது, 22 கேரட். மார்க்கெட்டில் கிராம் 3000 ரூபாய்க்கு போகிறதே கஷ்டம். உனக்காக சரி 3500 ரூபாய் தரேன். மொத்தம் 25 கிராம் இருக்கு, 87,500 ரூபாய் தரேன். ஏன்னா நீ என் தங்கச்சி இல்லையா? அண்ணா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கண்ணா. இப்படி கேட்டா என் மனசு ரொம்ப கஷ்டப்படுமா? வேணா ரவுண்டா 90,000 ரூபாய் தரேன், அதுவும் உனக்காக. அண்ணா, எப்போ வந்த? ஜஸ்ட் நோக்கா. ஓ, so how was your trip? So good. என்ன பாக்குறீங்க? Can I see? பாருங்க, நான் சூரத்தில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கா எப்படி இருக்கு? What a design. Huh? It's amazing. ரொம்ப low priceக்கு purchase பண்ணிருப்பியே? யா. நான் சொல்லல, the next emperor is ready. அட போங்க அண்ணி, இதை விட பெட்டரா எங்க அம்மா கிட்டே இருக்கு. டேய், இப்படி உருப்படாததெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கே. உன் மாமா பொண்ணு, உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், எனக்காக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா? அத எங்க அண்ணன் வாங்கி தருவான். ஏய், உண்மையை சொல்லு, ஊரை சுத்ததானே போன நீ? ஏய், என்ன ஊரை சுத்தற சொல்றியா? ஏய் வைஷாலி, அவ்வளவுதான். ஏய், சொன்னா கேளுங்க. ஏய், இல்ல, வராதீங்க, நில்லுங்க. அப்பா. பாத்துமா, இது நார்மலான சாரீஸ் இல்ல, இது நம்ம நாட்டோட கலாச்சாரம். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சாரி அசோக், அவங்க டேலண்ட் தெரியாம பேசிட்டேன்.
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிசைனர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப தெளிவா சரியா தான் எக்ஸ்பிளைன் பண்ண. அனாமிகா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்?